Hello students, welcome to Shit Educational Academics. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் எரர் ஃபார்மேட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம சிம்பிளா SAMDCP அப்படிங்கிற ஷார்ட்கட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்பயுமே பர்சன்டேஜ் எரர் கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த 6 டேர்ம்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிட முடியும். சரி, ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றேன், சாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்ட்ராக்ஷன் மைனஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியணும். அடுத்தது அடிஷன், ஒரு ஃபார்முலாவில் பிளஸ் எப்படி இருந்துச்சுன்னா அதை நான் எப்படி பர்சன்டேஜ் எரரா மாத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மல்டிபிளிகேஷன், ஒரு ஃபார்முலாவில் எப்படி மல்டிபிளிகேஷன் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவில் டிவிஷன் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட், ஒரு நம்பர் 1ஓ 2ஓ 3ஓ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அதுவும் நான் சொல்லித்தரேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவர், ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு மேல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது. ஸோ SAMDCP அப்படிங்கிற இந்த ஃபார்மேட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய ஃபார்முலா வந்தாலும் போட்டுக்க முடியும். இப்ப நீட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இது ரிப்பீட்டடா கண்டிப்பா வரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை கத்துக்கலாம், எஸ் கத்துக்கலாம். மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். v minus u which is equal to a into t, கைனமேட்டிக் ஈக்குவேஷன் தான். ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம், முடிவு திசைவேகம், தொடக்க திசைவேகம், முடுக்கம், நேரம் எல்லாம் போட்டோம். இப்ப இதுல மைனஸ் இருக்கு, இது பர்சன்டேஜ் எரரா மாத்துறதுக்கு என்ன, இந்த SAMDSP கன்வெர்ட் பண்றப்போ எப்பயுமே இந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், கோஎஃபிஷியன்ட் நான் அதை போட்டிருக்கேன் புரியறதுக்காக. பட் அதை தாண்டி இந்த பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, பிசிக்ஸ்க்கே ஒருத்தன் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம், டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குல்ல, அது பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அந்த பிசிக்கல் குவான்டிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா அது பர்சன்டேஜ் எரரா மாத்திரம்னா ஒண்ணு இல்லை, டெல்டாவை போடணும். ஏன்னா அதுல கூட அன்சர்டனிட்டி, நம்ம எப்பயுமே ஒரு எரர் அப்படிங்கிறது முன்ன பின்ன இருக்கும் இல்லையா, அதை சேஞ்ச் சொல்றதுக்காக டெல்டா. என்ன பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துட்டீங்க, இன்கேஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் போடுங்க. டிவிஷன்ல என்ன போடணும் அப்படி கேட்டீங்கன்னா இதே எக்ஸ் வேல்யூ. பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறதுனால, சதவீத பிழை அப்படிங்கிறதுனால இன்டு 100. ஸோ இந்த ஃபார்மேட்ல எல்லாத்தையும் மாத்த கத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம கத்துக்கலாம். இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ் போதும் எல்லாமே போடுறதுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, v minus u which is equal to a into t. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா, ரெக்கார்ட் ஆகுது. v minus u which is equal to a into t. சரி, இதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா சாம்ல வர எஸ் மைனஸ் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்றது. நான் சொன்ன மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் u அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப இது என்ன பண்ணும், நம்ம எரரா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் டெல்டா, முக்கோணம் மாதிரி போட்ட என்ன அர்த்தம், டெல்டா, டெல்டா v டிவைடட் பை v, ஏன்னா அதை தானே போடணும், இன்டு 100, அவ்வளவுதான். ஒரு எரர் போட்டோமா. அடுத்தது மைனஸ் இருக்கு, சாம்ல வரக்கூடிய அந்த மைனஸ் இருக்கு. மைனஸ் வந்து என்ன பண்ணும், எப்பயுமே எரர் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு எரர் பண்றேன், ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல கம்மி எரர் பண்றேன் அப்படின்னா என்னோட அர்த்தம் நான் கம்மி எரர் பண்றேன், ஆல்ரெடி ஒரு எரர் சின்ன எரர், அப்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எப்பயுமே எரரை பெருசாக்கணும். எரர்ஸ் ஆல்வேஸ் ஆடட் அப் இன் சப்ஸ்ட்ராக்ஷன். மைனஸ் அப்படிங்கிற டேர்மே எரர் கிடையாது. அப்போ இந்த மைனஸ் அப்படிங்கறத நீங்க என்னவா மாத்திக்கணும், பிளஸ்ஸா மாத்திக்கணும். மைனஸ் அப்படிங்கிறது பிளஸ்ஸா மாத்தணும், சின்ன டேர்ம். ஏன்னா எப்பயுமே எரர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தானே ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. அதனால அடுத்து யூ இருக்கு, எப்படி சார் ஹேண்டில் பண்றது, இட்ஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. அப்ப என்ன பண்ணும், டெல்டா யூ டிவைடட் பை யூ இன்டு 100. சார் பிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்னு புரியல சார், தமிழ்ல இயல்பு அளவீடுகள் பிசிக்ஸ்ல பயன்படுத்துற இல்லையா, இடப்பெயர்ச்சி, தொலைவு, அந்த வார்த்தைகள், அதுதான் பிசிக்கல் குவான்டிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ, இதுவும் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஆக்சலரேஷன், முடுக்கம் தானே. அப்ப இது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம m அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். மல்டிபிளிகேஷன் இருக்கு, ஏவும் டூ மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏ எழுதுங்க. எப்படி எழுதுங்க, அது பிசிக்கல் குவான்டிட்டினா டெல்டா ஏ டிவைடட் பை ஏ இன்டு 100, முடிஞ்சா. அடுத்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு சார், ஆட் தான் பண்ணணும், எரரை எப்பயும் நீங்க ஆட் தான் பண்ணணும். பிளஸ்
டைம், அது பிசிக்கல் குவான்டிட்டி டெல்டா டி டிவைட் பை டி இன்டு 100. அவ்வளவுதான். சோ ஈஸியா முடிஞ்சா ஃபர்ஸ்ட் v equal to v minus u equal to a into t. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சு, இதை நோட் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம 5 எக்ஸாம்பிள்ல தொடர்ந்து இதில் நீங்க மாஸ்டர் பண்ணிடலாம். வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. யூடியூப் வீடியோ தானே, நமக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்தது சாம்ல வரக்கூடிய a பிளஸ் வந்து என்ன சார் பண்ணிட்டோம், இதே கொஸ்டின் நம்ம இந்த ஃபார்மேட்ல எழுதலாமா? அதே எக்ஸாம்பிள் தான், ஃபார்மேட் மாத்திக்கிறேன். v which is equal to u plus at. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் கண்ணா. v physical quantity, physical quantity என்ன பண்ணும், delta v divided by v into 100. அவ்வளவுதான். ஈக்குவல் நான் போட்டேன், வேற எதுவும் நான் மாத்தணும்னா இல்ல. u physical quantity, physical quantity னா yes delta u divided by u into 100. அவ்வளவுதான் சார். பிளஸ் வந்திருக்கு, பிளஸ் பிளஸ்னே போடுங்க. எரர் தான் நம்ம எப்பவுமே ஆட் தானே பண்ணுவோம். முடிஞ்சு சார். மல்டிபிளிகேஷன்ல இருக்கு சார், இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஏவை எழுதுங்க. ஏவை டெல்டா ஏ டிவைடட் பை ஏ இன்டு 100 பிளஸ் போடணுமா? புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மல்டிபிளிகேஷன் வந்தாலும் நம்ம என்னதான் பண்ணுவோம், ஆட் தான் பண்ணுவோம். டீக்கு போட்டோம்னா டெல்டா டி டிவைடட் பை டி இன்டு 100. புரியுதுக்காக பிராக்கெட் பண்ணிக்கிட்டேன். சோ சாம்ல எஸ் ஓகே, ஏ ஓகே, எம் ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவிஷன் பார்க்கணும். டிவிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மல்டிபிளிகேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் ஆல்ரெடி நிறைய பேர் இந்த இடத்துல மல்டிபிளிகேஷனுக்கு ஐடியா பிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாமா? வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், மொமெண்டம் which is equal to mass velocity. அது நம்ம டீட்டெயிலா பேச போறது இல்லை, ஜஸ்ட் அது எரரா எப்படி மாத்துறது. p which is equal to m into v. அப்ப எரரா எப்படி மாத்தணும், இங்க இருக்கு பாருங்க. p அப்படின்னா மொமெண்டம், physical quantity. அப்போ good delta p divided by p into 100. அதே தான் போடுறேன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். x னா delta x divided by x into 100. p னா delta p divided by p into 100. நான் எதுவுமே பண்ணல, அது அப்படியே தான் எழுதுறேன். ஈக்குவலுக்குனால ஈக்குவல் எழுதிட்டேன் சார். m v மல்டிபிளிகேஷன்ல பெருக்கல்ல இருக்கே, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் as usual m க்கு எடுத்து எழுதுங்க. delta m divided by m into 100. மல்டிபிளிகேஷன் இருந்தாலும் ஆட் தான் பண்ணணும், அதனால பிளஸ் டெல்டா வி டிவைடட் பை வி இன்டு 100. மல்டிபிளிகேஷன் முடிஞ்சா? மல்டிபிளிகேஷன் இந்த எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பி எக்ஸாம்பிள் எல்லாருமே இப்போ அது புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்து இவங்க 2 பேரும் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு ரியல் நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். போர்டு எக்ஸாம்பிள் இதே தான். டிஃபிகல்ட்டா கேட்டனா இதுக்கு மேலலாம் எரர் டிஃபிகல்ட்டா கேட்க முடியாது. அது ரெண்டும் பார்த்துடலாமா? சோ ஈஸில இருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்றோம். டெவலப் பண்ணோம்னா which is equal to first இந்த ஃபார்மேட் நம்ம பார்க்கணும். எடுத்து எழுதிக்கலாமா? இதுல எல்லாமே வந்து இது பாருங்க, s equal to ut plus half time at square. கைனமேட்டிக் ஈக்குவேஷன் தான். கவனிங்க, s அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து செகண்ட் இல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த s நான் என்ன சார் பண்ணணும், ஒண்ணு இல்ல, as usual delta x divided by x into 100 போட்டுடலாமா? அப்போ delta s divided by s into 100 which is equal to u சார் ut மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, மல்டிபிளிகேஷன் இருந்தாலும் ஆட் தான் பண்ணணும். அப்ப delta u divided by u into 100 plus t என்ன பண்ணும், s delta t divided by t into 100. அது வரைக்கும் போட்டீங்களா? அடுத்தது இங்க பாருங்க, 1/2 வந்திருக்கு. 1/2 அப்படிங்கறத நான் அந்த கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்கேன். இந்த டிசிபில வரக்கூடிய சி நம்பர் எதுவா இருந்தாலும் சரி எடுத்துக்கவே தேவையில்லை. நம்பர்ல நம்மளால எரர் கொண்டு வர முடியாது. நம்பர் இஸ் கான்ஸ்டன்ட், அது உங்களால மாத்தவே முடியாது. 1னா 1 தான் யூனிவர்ஸ் ஃபுல்லா, 2னா 2 தான். அதுல எப்படி எரர் கொண்டு வர முடியும்? இப்ப நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்றப்போ கொஞ்சம் 1 மீட்டர் 2 மீட்டர் முன்ன பின்ன போட்டீங்கன்னா ஓகே, தப்பு, அதனாலதான் இங்க எரர் வருது. ஆனா நம்பர் எப்படி நம்மளால எரர் பண்ண முடியும்? இட்ஸ் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் இல்லையா? அதனால இதை போட தேவையில்லை. டிசிபில வர இந்த சிய நீங்க எடுத்துக்க தேவையில்லை. சோ டிசிபில வர சி கம்ப்ளீட்டடா. அப்ப இதை விட்டுடுங்க, விட்டுட்டு பிளஸ் போடுங்க. எரர் ஆல்வேஸ் ஆட். ஏ இருக்கு சார், as usual போடுங்க. என்ன போடுவீங்க? டெல்டா ஏ டிவைடட் பை ஏ இன்டு 100. ஓகே சார்,
அடுத்து t இருக்கு சார், டெல்டா t டிவைடட் பை t இன்டூ 100 போடக்கூடாது. ஏன்னா இது t அல்ல, t ஸ்கொயரா இருக்கு. அப்ப என்ன சார் வந்துருது, கடைசி லெட்டருக்கான பவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. சார் பவர் என்ன சார் வந்திருக்குன்னா, எதோட பவர்னா இதுதான், அதோட அடுக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பவர்ல ஸ்கொயரா வந்திருக்கு. நான் ஸ்கொயர் என்ன சார் பண்ணட்டும், சிம்பிள்மா. இந்த 2 நான் லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் நமக்கு என்ட்ரன்ஸுக்கு தேவை. 2 தூக்கி முன்னாடி போடுங்க, மல்டிபிளிகேஷன்ல போடுங்க. 2 தூக்கி மல்டி சார், அப்ப 1/2 அப்படி போடலாமா? நோ, 1/2 அப்படிங்கிறது நம்பர், நீங்க எடுத்துக்கவே கூடாது. ஆனா 2 நீங்க என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி எடுத்து மல்டிபிளிகேஷன்ல போடலாம், போடணும். அதனால இங்க பாருங்க 2 போட்டேன். 2 times delta t divided by t into 100. புரியலாம்? இன்னொரு எக்ஸாம்பிள் தான், இதை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இப்ப நம்ம கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கலாம். இப்ப நீட்ல இதானே கேட்டிருந்தாங்க, p ஸ்கொயர் டிவைட் பை 2m கேட்டிருந்தாங்க. இதை எப்படி நம்ம எரரா உடைச்சு போட்டோம் கவனிங்க. கைனடிக் எனர்ஜி பிசிக்கல் குவான்டிட்டிமா, பிசிக்கல் குவான்டிட்டினா டெல்டா x டிவைட் பை x இன்டூ 100. அப்ப டெல்டா ke டிவைடட் பை ke இன்டூ 100 இதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. மீதெல்லாம் கொஸ்டின் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க. சரி, இப்ப என்ன பண்றது, இங்க பாருங்க p இருக்கு, நீங்க as usual என்ன போட்டுக்கலாம், டெல்டா p டிவைடட் பை p இன்டூ 100 போட்டீங்க, ப்ராப்ளம் இல்ல. இந்த 2 என்ன பண்ணும், முன்னாடி மல்டிபிளிகேஷன்ல கொண்டு வரணும். அப்ப இன்டூ 2, அப்ப 2 டைம் டெல்டா p டிவைடட் பை p இன்டூ 100 ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுக்குள்ளதான் நடக்கும். இதுதான் நான் சொல்லி கொடுத்தேன், பவர்ல இருந்தா மல்டிபிளிகேஷன் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். அடுத்து 1/2 இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். டிவைட் பை 2 இருக்குல்ல, 1/2 போடணுமா, கோஎஃபிஷியன்ட் விட்டுடணும், அதை விட்டுடுங்க. பிளஸ் 1 டிவைட் பை m இருக்கு, நல்லா பாருங்க டிவிஷன்ல m இருக்கு. அப்ப d க்கான டைம் வந்துருச்சு. d என்ன சார் நம்ம கத்துக்க போறோம், டிவிஷனுக்கு என்ன சார் பண்ணணும், 1 இல்ல கண்ணா, எரருக்கு மைனஸும் பண்ண முடியும், டிவைடும் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு நம்பர் டிவைட் பண்ணா குறைஞ்சிரும் இல்ல, எரர் குறைய கூடாது. அப்போ டிவிஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதே வேலை பண்ணுங்க. mனா டெல்டா m டிவைடட் பை m இன்டூ 100. நிறைய பேர் இந்த 2 கன்ஃபியூஷன் பண்ணிக்கங்கன்னா, இந்த 2 நம்பரா 1/2 இருக்கு, இந்த 2 பவர்ல இருக்கு. பவர்ல இருந்தா தூக்கி முன்னாடி மல்டிபிளிகேஷன் கொண்டு வாங்க, தனி நம்பரா இருக்குன்னா நீங்க எடுத்துக்கவே தேவையில்லை. சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா குழப்பம். பட் ஆனா திருப்பி ஒரு டைம் வீடியோ பாருங்க. 2 பவர்ல இருந்துச்சுன்னா மல்டிபிளிகேஷன், நம்பரா இருந்துச்சுன்னா எடுத்துக்க தேவையில்லை. ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். அவ்வளவுதான், நம்ம சாம் டிசிபியை ஃபுல்லாவே கண்டுபிடிச்சிட்டோம். சாம்ங்கிற பையன் டிசிபியா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்மேட் நம்ம ரிவிஷன் போறப்போ சாம் டிஎஸ்பிங்கிறது மைண்ட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். இன்னும் என்ன எக்ஸாம்பிள் இருக்கு, இது எடுத்துக்கலாம். 1 divided by r which is equal to 1 divided by r1 resistance kana 1 divided by r. இதை எரர்ல மாத்துங்க சார், ஈஸிமா. 1 divided by r டிவிஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆர்னா என்ன வேலை பண்ணும், இந்த இடத்துல பண்ணா அதே வேலை தான். என்னது, டெல்டா r divided by r into 100 ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க, which is equal to 1 divided by r1. என்ன பண்ணும், டிவிஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டெல்டா r1 divided by r1 என்னது r1ங்கனால into 100 முடிஞ்சு. அடுத்தது பிளஸ் எழுதிட்டேன். 1 divided by r2 சார், ப்ராப்ளம் இல்லை, டிவிஷன்ல இருந்தாலும் டெல்டா r2 divided by r2 into 100. சோ இவ்வளவுதாமா. சோ எரர் ஃபைனலா ஒரு டைம் ரிவிஷன் கொடுத்துடலாமா? சரி, நம்ம என்ன ஷார்ட்கட் கொடுத்தோம், சாம் டிசிபியா இருக்கான். சாம் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணா, மைனஸ்ங்கிற டேர்ம் இங்க எரர்லே கிடையாது, எப்பயுமே ஆட் தான் பண்ணிக்கணும். அடிஷன் ப்ராப்ளமே இல்லை, எரர்னாலே அடிஷன் தான். m மல்டிபிளிகேஷன் தனித்தனியா எரர் ஃபார்மேட்ல போட்டு ஆட் பண்ணிக்கணும். டிவிஷன்ல இருந்தாலும் நீங்க எரர் ஃபார்மேட்ல எழுதினா ஆட் பண்ணணும். அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் நம்பர் 1/2 இல்ல இன்டு 3 எதுவா இருந்தாலும் எடுத்துக்க தேவையில்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா p பவர்ல இருந்துச்சுன்னா முன்னாடி மல்டிபிளிகேஷன்ல கொண்டு வந்துடணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஈக்குவேஷனையும் எரர் ஃபார்மேட்ல மாத்துறதுக்கான வேஸ். ஓகேங்களா?
ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி எல்லாமே எழுதிக்கங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு டாபிக் எனக்கு தெரியல சார், பிசிக்ஸில் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ அதுவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.